ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்தை அதிர வைக்கும் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விட்டுருக்காங்க. தேவையானால் நேரடி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன நடந்தது, ஏன் ஈரான் கோபமாக இருக்குது, அமெரிக்கா என்ன பதில் சொன்னது, அடுத்த வார் வருமா இல்லையா அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமை மிகவும் பதற்றமாக இருக்குது. ஈரான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமீபத்திய தகவல் படி ஈரான் அரசு நேரடியாக அமெரிக்காவுக்கு சவால் விடுத்துள்ளது. பிரெண்ட்ஸ், ஈரானின் IRGC தலைமை அதிகாரி, எங்கள் துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன, எங்கள் கப்பல்கள் கைப்பற்றப்படுகின்றன, இந்த நிலை இதே மாதிரி தொடர்ந்தால் நேரடி தாக்குதல் நடத்தி அமெரிக்க படைகளை குறிவைப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல, பெரிய மோதலுக்கான சிக்னல். அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களை கட்டுப்படுத்தி கப்பல் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதால் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை, அதாவது அணு திட்ட கட்டுப்பாடு ஏற்க வேண்டும் என கூற ஈரான் முதலில் தடை நீக்கப்பட வேண்டும் என்று மறுக்கிறது. இதனால மோதல்கள் அதிகமாகுது. மேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து நிலைமை மேலும் ஆபத்தாகிறது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்தால் பதற்றம் குறைய வாய்ப்பு இருக்கு. குறுகிய தாக்குதல் நடந்தால் நிலைமை மோசமடையலாம். முழு போர் ஏற்பட்டால் உலக அளவில் தாக்கம் இருக்கும். எண்ணெய் விலை உயரும், விமானங்கள் ரத்து ஆகும், மேலும் கல்ஃப் நாடுகள் ரொம்பவே பாதிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது மிகவும் முக்கியமான உலக நிலைமையாக இருப்பதால் நாம் தொடர்ந்து அப்டேட்டுகளை பின்பற்றி பதற்றப்படாமல் உண்மை தகவல்களை மட்டும் நம்பி பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.